ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மகா கார்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது எம்டிஆர் குலோப் ஜாமுன் மிக்ஸ் வச்சு குலோப் ஜாமுன் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இது வந்து ஒன்றுக்கு ஒன்று ஃப்ரீயாக கொடுத்தது தீபாவளிக்கு. ஒன்று போட்டு ஒன்று வச்சுருந்தேன், அதில் இன்னொன்று இன்றைக்கி போட்டுப்போம். இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா பிசைஞ்சிக்கணும். ரொம்ப ஹார்டாக கையை வச்சு பிசையக்கூடாது, லைட்டாக இப்படி மெதுவாக பூ போல் பிசையணும். லைட்டாக தண்ணி விட்டு உருட்டுற அளவுக்கு பிசைஞ்சிப்போம். பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன். ஒரு கையில் கேமரா இருக்குங்க, பிசையணும். இந்த அளவுக்கு நம்ம பிசைஞ்சி வச்சுப்போம். ஓரளவுக்கு சாஃப்டாக இப்படி விரல் உள்ளே போகிற மாதிரி இருக்கணும். இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக லைட்டாக பிடிச்சிப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்படி உருட்டி வச்சுக்கோங்க. ஓரளவுக்கு 2 உள்ளங்கையில் ப்ரெஸ் பண்ணி எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ பிசைஞ்சு வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்படி நீட்டாக இருக்கணும், வெடிப்பு இருக்கக்கூடாது. இப்போ எண்ணெய் சட்டியை பற்ற வச்சு காமிக்கிறேன். இப்போ எண்ணெய் சட்டியை அடுப்பில் ஏற்றியாச்சு. கொஞ்சம் சூடாகட்டும். மீடியமான சூட்லேயே வைங்க, ரொம்ப கருகிரும், ப்ரௌனிஷாக வராது. இப்போ ஒவ்வொரு உருண்டையாக போட்டு எடுப்போம். கொஞ்சம் எண்ணெய் காயட்டும். ஒரே ஒரு உருண்டையை போட்டு பார்ப்போம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. மீடியமான இதில் ஃப்ளேமில் வச்சு கருகாமல் எடுங்க. 4 நாளாக போட்டு விடுங்க. லைட்டாக இது பண்ணி விட்டுருக்கோம். குறைச்சி வச்சுப்போம் அடுப்பை, கருகிடும் மடமடம். நல்லா இதாகட்டும், வேகட்டும். ரொம்ப பரட்ட வேண்டாம், லைட்டாக பரட்டுங்க. பாருங்கள், அவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு. ஆற வச்சுட்டு சீனி பாக வச்சுக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு நம்ம ஆற வச்சுப்போம். பொரிச்சு வச்ச இது குலோப் ஜாமுன் உருண்டை. இப்போது சீனி எவ்வளோ வைக்கணுன்னா, 1/2 கிலோ ஜீனியில் ஒரு 50 கிராம் ஜீனி மட்டும் எடுத்துகிட்டு மிச்சத்தை வச்சுருக்கேன். ஒரு 1/4 லிட்டர் தண்ணி வச்சு நல்லா கொதித்து வரட்டும். ரொம்ப கம்மியாக வச்சா பாகு இருக்காது, அவ்வளோத்தையுமே உறிஞ்சிரும். கொஞ்சம் வச்சுக்கோங்க. 300 கிராம் தேவைப்படுவாங்க, 300 ml வச்சுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும். கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். ஓரமாக கொதிக்குதா, இப்படியே இது பண்ணி விட்டுப்போம். நல்ல கொதி வரட்டும். பாகு வர வேண்டாம், கொதிச்சா போதும். ஜீனி கரைஞ்சி கொதிச்சா போதும். தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் கூட நம்ம தண்ணி விட்டுப்போம். இல்லை, ஏலக்காய் சேர்க்குறவங்க ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். ஏலக்காய் டேஸ்ட்டு பிடிச்சா ஏலக்காய் போட்டுக்கலாம். கொதிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு போதும். கொஞ்சம் சிம்லேயே வச்சுப்போம். நல்லா கரைஞ்சிட்டு பாருங்கள். நல்லா கரைஞ்சிட்டு சீனி ஒன்றுமே இல்லை பாருங்கள், ப்ளைனாக தான் இருக்குல்ல. லைட்டாக கொதிக்கட்டும். சீக்கிரம் கெட்டு போன மாதிரி ஆயிரும். லைட்டாக கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. நல்லா வெட்டி தலை, அதாவது இந்த வெந்நீர் கொதிக்கிற மாதிரி கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம குறைச்சி வச்சுப்போம். இப்போ ஒவ்வொரு பாலாக அதில் போட்டுருவோம். இப்போ எல்லா பால்ஸையுமே அதில் தூக்கி போட்டுருவோம். ஒரு கலக்கு கலக்கி விட்டுப்போம். லைட்டாக உடையாத மாதிரி ஒரு கலக்கு கலக்கிட்டு
கலக்கி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இதில் நல்ல இதாகட்டும், நல்லா ஊறட்டும். ஊறினோன்னு நல்லா பெருசாக வரும். சீனி அதிகம் சாப்பிட்றாங்க, கூட கொஞ்சம் 1/2 கிலோ ஜீனிக்கு மேலேயே போட்டுக்கலாம். நான் கம்மியாக போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடி தேவைப்பட்டவங்க போட்டுக்கலாம். நல்லா ஊறி வரட்டும். எவ்வளோ கலர் வந்து எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள். கொஞ்சம் ஊறி வரட்டும். சுவையான குலோப் ஜாமுன் ரெடி. நீங்களும் இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.